ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜப்பான் 2023 வருடத்துல இருந்து தன்னோட நட்பு நாடுகளுக்கு லீத்தல் வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் செய்வதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. ஜப்பானின் இந்த முடிவு இந்தியாவிற்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சமீப காலமா இந்தியா தன்னோட டீசல் எலக்ட்ரிக் சப்மரின் கட்டுமானத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு வந்தாங்க. ஜப்பானின் இந்த அறிவிப்பின் மூலம் இந்தியாவின் பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோல ஜப்பானின் இந்த அறிவிப்பின் முக்கியத்துவம் என்ன, இந்த அறிவிப்பின் மூலம் இந்தியா எப்படி பலனடைய போகுது, ஜப்பான் இந்தியாவிற்கு எந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரீனை கட்டி கொடுக்க போறாங்க, அந்த சப்மரீனோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியா ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 43,000 கோடி செலவில் 6 டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரீன்களை கட்ட திட்டமிட்டிருந்தாங்க. இந்த 6 டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களையும் மஸ்கான் டாக் ஷிப்யார்ட் லிமிடெட்ல வச்சு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கட்ட திட்டமிட்டிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல L&T நிறுவனமும் இணைந்து பணியாற்ற இருந்தாங்க. ஜூலை 2021 வருடம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் L&T மற்றும் மஸ்கான் டாக் ஷிப்யார்ட் லிமிடெடுடன் இணைந்து செயல்படக்கூடிய ஃபாரின் வெண்டர்களுக்கான ஒரு RFQ-வை ரிலீஸ் பண்ணாங்க. இதனை தொடர்ந்து பிரான்ஸ், ரஷ்யா, ஸ்பெயின், சவுத் கொரியா, ஜெர்மனி போன்ற 5 நாடுகள் போட்டியிட்டாங்க. இந்தியா இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் கட்டப்படக்கூடிய சப்மரீன்கள் API அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரிகள் கொண்ட சப்மரீனா கட்டப்படணும் அப்படின்னு வரையறுத்திருந்தாங்க. இதனை தொடர்ந்து ப்ராஜெக்ட் 75I திட்டத்தில் இருந்து ரஷ்யா, பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி போன்ற 4 நாடுகளும் விலகிட்டாங்க. இப்போ மிச்சம் இருப்பது சவுத் கொரியா மட்டுமே. இந்த சூழ்நிலையில இந்த ப்ராஜெக்ட இந்தியாவால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகம் எழுந்து வந்தது. இந்த நேரத்துல தான் ஜப்பான் 2023 வருடத்துல இருந்து ஒரு 12 நாடுகளுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் செய்ய முன் வந்திருக்காங்க. இந்த 12 நாடுகளும் சீனாவால் அச்சுறுத்தப்படும் நாடுகள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள். ஜப்பானின் இந்த முடிவு ப்ராஜெக்ட் 75I திட்டத்தில் இருந்த இந்தியாவிற்கான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சில வருடங்களுக்கு முன்பு ஜப்பானின் சோரியோ கிளாஸ் சப்மரீன்களை தங்களுக்கு ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் கட்டி கொடுக்க கோரிக்கை வச்சாங்க. ஆனா ஜப்பான் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. இப்போ சீனாவின் அத்துமீறல்களை இந்தியன் ஓஷன் மற்றும் சவுத் சைனா சீல கட்டுப்படுத்துவதற்கு ஜப்பான் தன்னோட பாலிசியை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஜப்பான் இந்தியாவின் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன் பிரச்சனைக்கு உதவ முடியும். இந்தியா சோரியோ கிளாஸ் சப்மரீன்களுக்கான கோரிக்கையை 7 வருடங்களுக்கு முன்பு ஜப்பானிடம் வச்சாங்க. ஆனா இப்போ ஜப்பான் சோரியோ கிளாஸ் சப்மரீன்களை விட அதிநவீனமான டைகே கிளாஸ் சப்மரீன்களை தங்களோட படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சப்மரீன் இந்த வருடம் தான் ஜப்பான் கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டைகே கிளாஸ் சப்மரீன்கள் ஒரு அதிநவீனமான சப்மரீன். இந்த சப்மரீன்ல சோனார் சிஸ்டம் மற்றும் குறைவான அக்வாஸ்டிக் சிக்னேச்சர் கொண்ட ஸ்னோக்கர் பவர் ஜெனரேட்டர்கள் போன்ற அதிநவீன சிஸ்டங்கள் இந்த சப்மரீன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய API சிஸ்டம் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரியும் இந்த டைகே கிளாஸ் சப்மரீன்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. அதனால இந்தியாவின் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஜப்பானின் டைகே கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவில் உருவாக்குவதுதான். இந்தியா API மற்றும் லித்தியம் அயன் பேட்டரிஸ் கொண்ட சப்மரீன் தான் ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு எதற்காக உறுதியா இருக்காங்க அப்படின்னா இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. API அப்படிங்கிறது ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். இது எதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னா சப்மரீன் கடலுக்கு அடியில் அதிக நாட்கள் மூழ்கி இருக்கக்கூடிய திறனை இது அதிகரிக்கும். இந்த API சிஸ்டம் சப்மரீன் குறைவான வேகத்துல பயணிக்கும் பொழுது சிறப்பா செயல்படும். ஆனா சப்மரீன் நீருக்கு அடியில் வேகமா
பயணிக்கும் பொழுது லெட் ஆசிட் பேட்டரி இணைக்கப்பட்ட ஏபிஐ சிஸ்டத்தினால சிறப்பா செயல்பட முடியாது. இந்த லெட் ஆசிட் பேட்டரி வேகமா ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். இதனால ஏபிஐ சிஸ்டத்தால் இந்த பேட்டரிகளை விரைவா சார்ஜ் செய்ய முடியாது. அதுவே லித்தியம் அயன் பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா சப்மரீன்கள் வேகமா கடற்கு அடியில் பயணித்தாலும் பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆகாது. அது மட்டும் இல்லாம லித்தியம் அயன் பேட்டரி கொண்ட சப்மரீன்களை 1 மணி நேரத்துல ஏபிஐ சிஸ்டத்தினால ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். இதனால சப்மரீன் நீருக்கு அடியில் வேகமா செல்லும் பொழுது பேட்டரி வேகமா ட்ரெயின் ஆயிரும் அப்படிங்கிற பிரச்சனை தவிர்க்கப்படுது. இந்த காரணத்துக்காக தான் இந்தியா ஏபிஐ சிஸ்டம் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரி கொண்ட சப்மரீனை ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்ட திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவிற்கு ஜப்பான் கொடுக்க உள்ள தைகே கிளாஸ் சப்மரீன்கள் ஒரு அதிநவீனமான சப்மரீன். இந்த சப்மரீனால சாதாரண டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களை விட நீண்ட தூரம் அதிவேகமா பயணிக்க முடியும். தைகே கிளாஸ் சப்மரீன்கள் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களுக்கு நிகரான நீர்மூழ்கி கப்பல்கள். டைகை அப்படிங்கிறது பெரிய திமிங்கலம் அப்படின்னு அர்த்தம். இந்த சப்மரீன்ல இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய ஏபிஐ சிஸ்டம் மற்றும் லித்தியம் அயன் பேட்டரி தொழில்நுட்பமும் இணைக்கப்பட்டிருக்கு. டைகை கிளாஸ் சப்மரீன் தான் உலகத்திலே மிகவும் குறைவான நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சப்மரீன். ஜப்பான் சப்மரீன் கடலுக்கு அடியில் பயணிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தத்தை குறைப்பதற்கு பல ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து டைகை கிளாஸ் சப்மரீனோட ஹல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இந்த சப்மரீன் கடலுக்கு அடியில் பயணிக்கும் பொழுது மிகவும் குறைவான ஒலியை எழுப்புது. இதன் காரணமா இந்த சப்மரீன்களை அதிநவீன சோனார்களை கொண்டும் கண்டுபிடிக்க முடியாது. டைகை கிளாஸ் சப்மரீன்ல ஒரு புதிய வகை பவ் கன்ஃபார்மல் சோனார் அரே சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பிராட்சைட் சோனார் அரே மற்றும் டவர் சோனார் அரே சிஸ்டம் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படுது. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு அதிநவீன காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. காம்பாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து டார்பிடோக்கள், ஏவுகணைகள் போன்றவற்றை பிரயோகிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சிஸ்டம். இந்த சப்மரீன்களை நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்லயும் பயன்படுத்த முடியும். டைகே கிளாஸ் சப்மரீன்களை மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், கவாசாக்கி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற 2 நிறுவனங்களும் இணைந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. டைகே கிளாஸ் சப்மரீன்கள் இந்த வருடம் தான் ஜப்பான் கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் மொத்தம் 7 டைகே கிளாஸ் சப்மரீன்களை கட்ட திட்டமிட்டிருக்காங்க. இந்த டைகே கிளாஸ் சப்மரீன்கள் 3000 டன் எடை கொண்டது. இந்த சப்மரீன் 87 மீட்டர் நீளமும் 9.1 மீட்டர் அகலமும் கொண்டது. ஜப்பான் கடற்படை சீனாவுக்கு அடுத்து ஆசியாவின் 2வது மிகப்பெரிய கடற்படை. ஜப்பான் கடற்படை பயன்படுத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தான் உலகத்திலே சிறந்த நீர்மூழ்கி கப்பல்கள். ஜப்பானிடம் கிட்டத்தட்ட 22 நீர்மூழ்கி கப்பல் பயன்பாட்டில் இருந்து வருது. டைகே கிளாஸ் சப்மரீன்கள்ல ZPS-6F சர்ஃபேஸ் லோ லெவல் ஏர் சர்ச் ரடார் பயன்படுத்தப்படுது. இந்த ரடார்களை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். அடுத்து ZW8 சோனார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சோனார் சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 சிஸ்டங்கள்னால ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் வேலைகளை சிறப்பா செய்ய முடியும். டைகே கிளாஸ் சப்மரீன்கள்ல 6 533 mm HU-606 டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து டைப் 87 ஹெவிவெயிட் டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். இந்த டார்பிடோக்கள் ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தப்படும். டைப் 83 டார்பிடோக்கள் ஒரு சப்மரீன் லான்ச் ஹோமிங் டார்பிடோ. டைகே கிளாஸ் சப்மரீன்கள்ல டைப் 72 டார்பிடோக்களையும் பயன்படுத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 533 mm டார்பிடோ டியூப்ஸை பயன்படுத்தி UGM-84 ஹார்பூன் மிசைல்களையும் லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்களை கொண்டு எதிரிகளோட போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். ஹார்பூன் மிசைல் உலகின் தலை சிறந்த ஆன்டி ஷிப் மிசைல். இந்த மிசைல்னால 221 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 140 கிலோமீட்டர் முதல் 220 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். ஹார்பூன் மிசைல்கள்னால 875 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா தன்னோட மிசைல் டெக்னாலஜில தன்னிறைவை பெற்றுட்டு
அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் போன்ற பலவிதமான மிசைல்களை உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. அதே போன்று விமான தொழில்நுட்பத்திலையும் இந்தியாவிற்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிற்கு பின்னடைவா இருப்பது சப்மரீன் டெக்னாலஜி தான். கூடிய விரைவில் ஜப்பானுடன் இணைந்து இந்த டைகை கிளாஸ் சப்மரீன்களை இந்தியா கட்ட தொடங்கும் பொழுது இந்தியா உலகின் தலை சிறந்த நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.